ரீசெண்டாக ஐபிஎல் ஆக்ஷன் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து க்ரோர்ஸ் கணக்கிலலாம் வந்து ஆக்ஷனில் எடுத்தாங்க, அதோட ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய முக்கியமான டவுட் என்ன இந்த டைமில் அப்படின்னா, இவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறாங்க, அப்போ இவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்மை வந்து ப்ரொஃபஷனல் இன்கமாக காமிப்பாங்க. அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ப்ரொஃபஷனல் இன்கம்க்கு ஸ்லாப் ரேட் படி டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க இண்டிவிஜுவல்னால அதுக்கான ஸ்லாப் ரேட் வந்து அதிகபட்சமும் 30%, சர்சார்ஜ் அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 25% ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் செஸ்ன்னு ஒரு 4%, கிட்டத்தட்ட 40% 43%குள்ளே வரும். உதாரணத்துக்கு ரிஷப் பண்ட்டை வந்து லக்னோ டீம் 27 crores 3 years கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 30% கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 8 to 8.5 crores வரைக்கும் அவருக்கு டேக்ஸ் அமௌண்ட்டாக நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிக்குவாங்க. அப்போ இதில் இன்னொரு டவுட் என்னன்னா, வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனர் பிளேயருக்கு வந்து 1.1 crore எடுத்தாங்க. அவர் வந்து அவரோட ஐடியில் எவ்வளோ காமிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவரோட பர்சனல் ஐடியில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொஃபஷனல் இன்கமாக காமிக்கலாம். ஸோ இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைபராக இருங்க.